அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்டி அன்புக்குமாருக்கும் ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி நம்ம ஊட்டியில் இருக்கோம். ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பட்ஜெட்டில் எப்படி நம்ம ஊட்டிக்கு வந்தோம் அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம நார்மலாக ஊட்டியில் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் இல்லாமல் சில ஏரியாவில் கவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வந்திருக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டாக போகிற பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகன் டெம்பிள் மாதிரியே வந்து நம்மளுக்கு ஊட்டிலேயே வந்து ஒரு முருகன் கோவில் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறாங்க. ஸோ எப்படி போகலாம் என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஷேர் பண்ணுங்கள். ஊட்டி வந்தீங்க அப்படின்னா டைம் கிடைக்கும் போது விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன இடத்துக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்குங்க. வாங்க முருகனை பார்க்க கிளம்பலாம். இப்போ நம்ம கரெக்டாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தி ஐ ஃபவுண்டேஷனுங்க. நம்மளுக்கு இங்கேருந்து ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு 1 கிலோமீட்டர் தான். நம்ம வந்து நீங்கள் குன்னூர்லேருந்து அப்படியே நீங்கள் ஊட்டி போகிற வழி வந்தீங்க அப்படின்னா ஐ ஃபவுண்டேஷனுக்கு லெஃப்ட் எடுத்து நம்ம முருகர் கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்குங்க. முருகர் கோவிலுக்கு நம்மளுக்கு ஊட்டியிலிருந்து எந்த ஒரு பஸ் ஃபெசிலிட்டி இல்லைங்க. நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வந்தால் மட்டும் தான் வந்து நம்ம கோவிலுக்கு வர முடியும். கூகுள் மேப் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாக்ட் லொக்கேஷன் நீங்கள் போய்க்கலாங்க. நம்ம போயிட்டுருக்கோம், போகிற வழி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டே போவோம். நம்ம ஐ ஃபவுண்டேஷன்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் கூட இல்லைங்க. நம்ம வந்து என்ட்ரன்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம். நம்மளுக்கு ஊட்டியிலிருந்து நீங்கள் பிளான் பண்ணி வரீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரூட் வரும். ஐ ஃபவுண்டேஷன்லேருந்து வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரூட்டில் வருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுதான் வந்து கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு. நம்ம இப்படி தாங்க மேலே போகணும். நம்ம விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் முருகரை பார்க்க போகலாங்க. நம்மளுக்கு கீழே உங்களுக்கு பார்க்கிங் இடம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே விட்டு நம்ம ஸ்டெப்லேயே வந்துடலாங்க. நம்மளுக்கு வந்து பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங்லாம் வந்து நம்மளுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே பார்க் பண்ணியிருக்கோம். பார்க்கிங் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சிவன் கோவில் இருக்குங்க. சிவன் லிங்கமாக இல்லாமல் உருவமாக இருக்காப்புல. நீங்கள் கீழே பார்க்கிங் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே விடுறதா பெட்டருங்க. அப்படியே ஸ்டெப் ஏறி போகலாம். இல்லை வந்து உங்களுக்கு ஸ்டெப் ஏறது சிரமமாக இருக்குது, பெரியவங்க வந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் காரும் பைக்கும் நம்ம இங்கே கொண்டு வந்துட்டு இங்கே நம்ம படி ஏற வேண்டியதில்லை. ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம கோயிலுக்கே போயிடலாங்க. அங்கே வந்து அப்படின்னா நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து படி ஏறுற மாதிரி இருக்குங்க. நம்ம வந்திருக்க இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் அப்படிங்கிறது அளவுக்கு ரீசனபிள் தாங்க இருக்குது. பட் நம்ம ரொம்ப விசேஷ டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக கூட்டம் இருக்கும். நம்ம என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் கூட்டம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு இங்கே ஸ்டெப்ஸுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மொட்டை அடிக்கிற இடம் இருக்குங்க. ஏதாவது வேண்டில் இருந்தாங்க அப்படின்னா இங்கே மொட்டை அடிச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றாங்க. இந்த கோவில் பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ பால தண்டாயுதபாணி திருக்கோவில், திருமான்குன்றம், டெல்லிங்க. வீடியோவில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சூரிய வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கிளைமேட் நல்லா இல்லை அப்படிங்கிற நினச்சிக்காதீங்க. எக்ஸ்ட்ரா ரொம்ப குளிருதுங்க, சில்லுன்னு இருக்குது. இப்போ நம்ம வெயிலிருந்து இந்த நிழலுக்கு போனாலும் சரி, இல்லை வண்டியில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது சரிங்க, அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. வெயில் நிற்கும் போது வந்து ஓரளவுக்கு இதமாகவே இருக்குங்க. ஸ்டெப்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஏறதுக்கு கஷ்டமெல்லாம் இல்லை, ரொம்பவே ஈஸியாக தாங்க இருக்குது. நம்ம இப்போது கோயில்கிட்ட வந்தாச்சுங்க. நம்மளுக்கு கோயிலுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நிழலாக இருக்குது. ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க. கோயிலுக்குள்ளேயே வந்து கார்பெட்லாம் போட்டிருக்காங்க, சில்லுன்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே. இருந்தாலும் அப்படியே காலில் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது ரொம்ப நேரம் நின்னோம் அப்படின்னா. இப்போ நம்ம இங்கே கேட்ட வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கோயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 140 வருஷம் பழமையான கோயிலுங்க. ஆனால் வந்து இந்த கட்டடம் புதுப்பணிகள்லாம் வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி தான் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு பழைய வழி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தாங்க, இப்படி வந்துட்டு நம்மளுக்கு முருகர் தரிசனம் பண்ணுற மாதிரி. ஆனால் இந்த படிக்கட்டாக இருக்கட்டும், இவர் முருகராக இருக்கட்டும் வந்து 12 வருஷம் தான் ஆச்சுங்களாமாங்க இதெல்லாம் வந்து கட்டி. இப்போ வந்து கும்பாபிஷேகம் நடத்த போகிறனால வந்து நிறைய சாமியை வந்து திரைப்படம் மூடியிருக்காங்க. மழையில் ஓரளவுக்கு நின்னதுக்கப்புறம் இவருக்கும் பெயிண்ட்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது நடக்குமாங்க. முருகரோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 40 அடிங்க. முருகரை வழிபட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்து நிறைய அம்மன் சந்தை கோயில் இருக்குங்க. ஆனால் கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கிறனால வந்து நம்மளுக்கு வந்து இப்போ எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் ஊட்டி வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரிலாம் இல்லைங்க. ஆக்சுவலாக ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம இங்கே ரீச் ஆகிடலாம். ஸோ வந்தீங்க டைம் கிடச்சி அப்படின்னா நீங்கள் தாராளமாக முருகர் கோயிலுக்கு வந்துட்டு போகலாங்க.
கிளைமேட் ரொம்பவே சில்லுன்னு இருக்குங்க. நல்லா இருந்துச்சு. முருகனையும் வந்து நம்ம தரிசனம் பண்ணி முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி சனிக்கிழமை நம்ம வரும்போதும் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. இப்போவும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம போகும்போதும் கூட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு தான் இருக்காங்க. செவ்வாய்க்கிழமெலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா கூட்டம் இருக்கும். முக்கியமான நாட்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே அன்னதானம்லாம் போடுவாங்களாமா. என்ட்ரன்ஸ் வரைக்கும் கூட்டம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ நாங்கள் கேட்டவும் செஞ்சோம். நிறைய பேர் வருவாங்களாமாங்க. ரொம்பவே சிறப்பாக இருக்குமாமா. இன்னொன்று இப்போ கும்பாபிஷேகத்துக்காக ரெடி பண்ணிட்டுருக்காங்க. கும்பாபிஷேகம் டைமில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற மக்கள் நிறைய பேர் வந்து இங்கே முருகனை தரிசனம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ஊட்டிக்கு வந்தீங்க அப்படின்னா மெயின் ரோட்டில் ரொம்ப பக்கம் தாங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கிற பஸ்ஸில் நீங்கள் வந்து முருகனை தரிசனம் பண்ணிட்டு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிளைமேட்டுக்கு வந்து நிறைய டைக் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்படியே டங் ஸ்லிப் ஆகிட்டே இருக்கு. இன்னொன்று நீங்கள் ஊட்டி வந்து 2 வீலரில் வரீங்க அப்படின்னா 2 பேர் வந்தீங்க அப்படின்னா 2 ஹெல்மெட் அப்படிங்கிறது மஸ்ட் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. அதான் ஃப்ரெண்டு ஹெல்மெட் போட்டிருக்கேன் அப்படின்னா நானும் ஹெல்மெட் போட்டிருக்கேன். நம்ம இப்போ நெக்ஸ்ட் லொக்கேஷன் நம்ம போகிறோம். பட் பக்காவாக பிளான் பண்ணல. நம்மளுக்கு அங்கே அலோவ் பண்ணாங்கன்னா நம்ம அங்கே வந்து நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இந்த வீடியோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை அன்டில் தென் பாய். நான் உங்கள் MMT.